அவங்க மட்டும் சரி சரவண மனசுல இன்னொரு பொண்ணு இருக்கும்போது நாம என்ன பண்ண முடியும்னு விலகி இருந்தா இந்த பிரச்சனை எதுவுமே இல்லையே. புனிதா, இதுதான் சந்தர்ப்பம்னு நீ கண்டதையும் பேசி எல்லாரையும் போட்டு குழப்பிட்டு இருக்காத. வீட்ல பெரியவங்கன்னு இருக்கோம்ல, அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் நல்லது. பெரியவங்க தப்பா முடிவெடுத்தா என்னத்த பண்றது? நான் ஒரு பேச்சுக்காக கேக்குறேன். ஒருவேளை சரவணனுக்கும் யாழ்னிக்கும் கல்யாணம் நடந்து மனசுல தெய்வானைய வச்சுக்கிட்டு இவன் சந்தோஷமா வாழ்ந்துருவானா? இல்ல தெய்வான வேற யாரையோ கட்டிக்கிட்டு தான் வாழ்க்கையதான் ஓட்டிருவாளா? சின்ன பசங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்ச அப்புறமும் எதுக்காக நாம அவங்களுக்கு எதிராக நடந்துக்கணும்? ஏன் யாழ்னி, இவங்களை விடு. நான் நேரடியா உன்கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசிருக்கேன்ல. சரவண மனசுல தெய்வான இருக்கா, உனக்கு வேற ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் விட்டுருன்னு சொல்லிருக்கேன்ல. சொல்லிருக்கேனா இல்லையா? சொல்லு யாழ்னி. அதுக்கப்புறமும் நீ வலுக்கட்டாயமா சரவணனை கல்யாணம் பண்ணியே தீருவேன்னு சொன்னா என்ன நியாயம் இருக்கு? கல்யாணத்துக்கு அப்புறமும் இவன் தெய்வானையவே நினைச்சிட்டு இருந்தா அப்ப நீ என்ன பண்ணிருக்க போற சொல்லு? இது ஒன்னும் போட்டி இல்லை யாழ்னி. இதுல யாரும் ஜெயிச்சு எதுவும் ஆக போறதில்ல. இது வாழ்க்கை. அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழணும். இருக்கிறது ஒரு வாழ்க்கை. இதுல எதுக்கு நம்மளே துன்பப்படுத்திக்கணும்? நிறுத்துமா கொஞ்சம். உனக்கு தான் பேச தெரியும். நீ பேசுறத எல்லாரும் கேட்பாங்கிறதுக்காக நீ பாட்டுக்கு கண்டபடிக்கு இப்படி பேசிட்டே போனா எப்படி? மாப்பிளைக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இருக்குல்ல, அவர் வாக்குறுதிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. அவர் எப்பவுமே வாழ்க்கையில கொடுத்த வார்த்தையை மீறினதா சரித்திரமே கிடையாது. என்ன மாப்பிள? சரி, நம்ம என்னமோ நினைச்சோம், ஆனா இப்போ வேற ஏதோ நடந்துருச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா எதுக்கு தாமதிக்கணும்? நேரம் போயிட்டே இருக்குது. நாம ஏற்கனவே முடிவு பண்ணபடி நிச்சயத்தை நாம முடிச்சிடல மாப்பிள. ஆக வேண்டியதெல்லாம் பார்க்கலாம்ல. என்ன நெடுக்க வளர்ந்தவன வந்துட்ட கூட்டு வந்தாச்சு, வேலை முடிஞ்சிருச்சுல.